அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தலைவலி, கண் வலி, காது வலி, பல்லு வலி, உடம்பு அசதியா இருக்குது. இந்த மாரி வந்து நெறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன். அத நீங்க செஞ்சீங்கன்னா, உடம்பு சும்மா அருமையா இருக்கும். ரொம்ப நல்லாருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு தீர்வு கிடைச்சிடும். ஒண்ணும் இல்ல. இந்த மாரி கட்டாந்தரையில என்ன பண்ணுங்க, நல்லா பாருங்க. கால முதல்ல இப்படி நல்லா நீட்டிக்கோங்க. கால நல்லா அப்படி நீட்டிட்டு, அப்படி அப்படி நேரா பார்த்து இப்படி படுத்துங்க. படுத்துக்கிட்டு இப்படி இப்படி வந்து மேலே பார்த்தா மாதிரி படுத்துட்டு, இந்த 2 கை இருக்குல்ல, இந்த 2 கைய வந்து மேலே வச்சுங்க. இந்த காலை இப்படி நல்லா நீட்டிக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த காலை இப்படி ஆட்டிக்கிட்டே அப்படியே லைட்டாக கண்ணை மூடிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நல்லா தூக்கம் வரும். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா, இந்த இடம்லாம் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சட்டுன்னு உடனே திரும்பக்கூடாது. இப்படி லைட்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடோ எந்த பக்கம் வேணா திரும்பிக்கலாம். அப்படி பொறுமையாக திரும்பணும். திரும்பி இந்த கை இருக்குல்ல, இந்த கையை வந்து இந்த தலைக்கு கீழே இப்படி முட்டு கொடுத்துக்கிட்டு மறுபடியும் உடம்பு இப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நல்லா தூக்கம் வந்துடும். சரிங்களா? எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. நமக்கு தூக்கம் மட்டும்தான் முக்கியம். நல்லா தூங்குனீங்கன்னு வச்சுங்களேன், உடம்பு சும்மா ஜம்முன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த இம்சம் பிடிச்ச ஃபோன் இருக்குது பாருங்க, இந்த ஃபோனை தூக்கி அந்த பக்கம் எங்கேயாவது கடாச்சிட்டு எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம பாட்டு கம்முன்னு பாட்டுன்னு தூங்கணும்னு வச்சுங்களேன், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. முடிஞ்சால் வேலைக்கு போங்க, விருப்பம் தான் வேலைக்கு போங்க. இல்லைன்னு வச்சிங்களேன், ஃபோனை தூக்கி ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு படுத்து ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா நம்ம உடம்பு தான் முக்கியம், வேலை 2வது பட்சம் தான். சரிங்களா? இந்த ஆசனத்துக்கு பேர் வந்து ஓய்வாசனம், ரெஸ்ட் ஆசனம். சரிங்களா? இதை நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா தூக்கம் வந்துடும். ஜம்முன்னு படுத்துருங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. தூக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்.